2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் இன்னும் ஓரிரு மணி நேரங்களில் நமக்கு கிடைக்க இருக்கிறது. தொடர்ந்து தாவேக கட்சி முன்னிலை வகுத்து வருகிறது. இது தொடர்பான தங்களது கருத்துக்களை பகிர்வதற்காக தாவேகாவை சேர்ந்த ஷாகுல் அமீத் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் சார். தொடர்ந்து இது எதிர்பார்த்தீங்களா? ஒரு சர்ப்ரைசிங் எலெக்ஷன் ரிசல்ட்டாவே வந்து 2026 இருக்குது. அதுவும் இல்லாமல் தாவேக தலைவர் விஜய் சொல்லியிருந்தாரு 50 ஆண்டு காலத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அதிசய தேர்தல் சொல்லியிருந்தாரு. அதே போல இப்போ நடந்துட்டு இருக்கு. இது எதிர்பார்த்தீங்களா? எப்படி இருக்கு உங்களுக்கு? அதாவது ரொம்ப உணர்ச்சி பூர்வமான தருணம். ஏன்னா தளபதி விஜய் என்பது ஒவ்வொரு குடும்பத்தினுடைய உணர்வு. எங்களுடைய உயிர் மூச்சு எங்கள் அண்ணா விஜய் அண்ணா. சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. நாங்கள் எதிர்பார்த்தோம். இந்த தருணத்திற்காக தான் நாங்கள் காத்திருந்தோம். எங்கள் அண்ணாமலை வீசி எறியப்பட்ட சேற்று சரி, அல்லது எங்கள் விஜய் அண்ணா மேல் ஏற்பட்ட அவதூறுகளாக இருந்தாலும் சரி, எங்கள் கழகத் தோழர்கள் மேல் ஏற்பட்ட தற்கூறு என்ற அவப்பெயராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு தருணத்திலும் நாங்கள் மிகப்பெரிய மனவேதனை அடைந்தோம். ஆனால் தமிழக மக்கள் ஜனநாயகத்தின் பால் மிகப்பெரிய நம்பிக்கை கொண்டவர்கள், பாசம் கொண்டவர்கள், நேர்மையும் உண்மையும் நம்பக்கூடியவர்கள். எங்கள் விஜயண்ணா ஆதரிச்சிருக்கீங்க. உங்களுக்கு நான் பாத பூஜை செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஒவ்வொரு தனி மனிதன், எங்கள் விஜயண்ணாவுக்கு வாக்களித்த ஒவ்வொரு தனி மனிதனுடைய பாதங்களுக்கு பூஜை செய்யணும். ஏன்னு சொன்னால், இந்த தமிழ்நாட்டில் புறையோடி கிடந்த இந்த திராவிட ஆட்சி, திராவிட மாடல், போலி சமூக நீதி, இதையெல்லாம் எங்கள் அண்ணன் உடைச்சி எறிஞ்சிருக்காரு. இந்த தருணம் என்பது இன்று தமிழகம், ஒவ்வொரு தமிழகமும் ஒரு உணர்வு. இட் இஸ் அன் எமோஷனல் கனெக்ட். இட் இஸ் நாட் அ வேர்ட். எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வு, எங்களுடைய உயிர் எங்கள் விஜய் அண்ணா. அந்த உணர்வுகளை எங்கள் தொடர்கள் காட்டுற ஒவ்வொரு இடத்துலையும் கேலி கூத்து ஆளானாங்க. எங்கள் பெண்கள் அசிங்கப்படுத்தப்பட்டாங்க. இத்தனையும் தாண்டி எவ்வளவு அவச்சொல்கள் வந்தாலும், தனி மனித விமர்சனங்கள் வந்தாலும், குடும்பத்தை பற்றி இழுத்தாலும், எங்கள் அண்ணன் அடிக்கடி சொல்லுவார், உசுப்பேத்துறவங்கிட்ட உம்முன்னு, கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முன்னு இருந்தால் லைஃப் ஜம்முன்னு இருக்குன்றதை நிரூபித்து காட்டியிருக்கிறாரு. விசில் புரட்சி நடந்திருக்குது. இந்த விசில் புரட்சி மக்களுக்கான புரட்சி. இப்போ நீங்கள் ஆட்சி செய்ய போகிறது எங்கள் விஜய் அண்ணா இல்லை, ஆட்சி செய்ய போகிறது இந்த மக்கள். ஆட்சி செய்ய போகிற அரசு என்பது மக்கள் அரசு. இந்த ஆட்சி என்பது இங்கே உங்கள் கனவுகள், கண்ணில் கனவு ஏதோ கடைக்கோடியில் ஒரு சாதாரண ஒரு ஏழை இளைஞன் களப்பணியில் ஒரு ரோட்டில் நின்று கத்திக்கிட்டு அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான் பாரு. ஒரு ஏழையன், எளியவன், சாமானியன், ஒரு பட்டியலின சமூகம் சேர்ந்தவர் ஒரு பொது தொகுதியில் நிப்பாட்டி ஜெயிக்க வச்சிருக்கிறார் தஞ்சாவூரில். இது போல பல்வேறு கனவுகளையும் நினைவுகளையும் சுமந்து இன்னைக்கு பல கோடி, 40 கோடி 50 கோடி இருந்தால் தான் ஒரு தேர்தலை சந்திக்க முடியும். அப்படின்ற அவல நிலை இருந்ததெல்லாம் ஒட்டச்சு சொக்குன்னு ஆக்கி இந்த மாயாஜால கணக்குகள்லாம் அங்கே தளபதி சொன்னது மாதிரி அடித்து நொறுக்கி பாதத்தில் போட்டு மிதிச்சுட்டு, நீங்கள் கொடுத்த காசு எங்களுக்கு பெருசு இல்லை, நீங்கள் கொடுத்த வாக்குறுதி எங்களுக்கு பெருசு இல்லை, நீங்கள் செய்த காரியங்கள் சரியில்லை அப்படின்றத மக்கள் இந்த எஜமானர்கள் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. தாய்மார்களே, தங்கைகளே, நண்பா நண்பிசே, சம்பவம் செஞ்சிட்டீங்கப்பா. முடியலப்பா, உண்மையிலே முடியலை. ஐ ஃபீல் ப்ரௌட் ஆஃப் தமிழ்நாடு பீப்புள். ஐ ஃபீல் ப்ரௌட் ஆஃப் விமென்ஸ். ஐ ஃபீல் ப்ரௌட் ஆஃப் ஆல் த சில்ட்ரன்ஸ், கிட்ஸ், மை டியர் கிட்ஸ். விஜய் மாமாக்காக நீங்கள் ஓட்டு கேட்டீங்க பாருங்க. எல்லாருக்கும் எப்போவுமே விஜயண்ணா என்கிட்ட சொல். இந்த தமிழ்நாட்டில் நீ யாராலும் வீழ்த்த முடியாது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும், என் அண்ணா விட்டு கொடுக்கும் வரை அந்த பதவி எங்கள் அண்ணனுக்கு தான். எங்கள் அண்ணனுக்கே உரிய பதவி, எங்கள் அண்ணனுக்கே உரிய நாற்காலி. அந்த பதவி யாருக்கு கிடையாது. எங்கள் அண்ணன் உயிரோடு இருக்க வரைக்கும், எங்கள் அண்ணனா பார்த்து எனக்கு வேணாம் இது விட்டு விலகிற வரைக்கும், விஜயண்ணா நீங்கள் தான் தமிழகத்தினுடைய நிரந்தர சிஎம்மாக இருக்க போகிறீங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரமும், தமிழ்நாட்டினுடைய கடனும், தமிழ்நாட்டு ஏழை இளைஞர்களுடைய கனவுகளும், தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பும், தமிழ்நாட்டு மக்களுடைய வறுமையும், இந்த கொடுமைகளும், பெண்களுக்கு எதிரான கொடுமைகளும், போதை கலாச்சாரங்களும், இந்த கனிம வள கொள்ளைகளும் அனைத்துக்கும் முடிவு வரப்போகிறது. முடிவு கட்டப் போகிறார் எங்கள் அண்ணா. இரும்பு கரம் கொண்டு நீ அடக்குவார். அண்ணா, நம்ம ஜெயிச்சிட்டோம். யூ ஆர் கரெக்ட்ண்ணா. நீங்கள் அடிக்கடி ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தீங்க. உங்கள் நம்பிக்கையை எல்லோருக்கும் கடத்துறீங்க. அதுதான்ண்ணா நடந்துச்சு. நிச்சயமா சார். நீங்க மட்டும் இல்ல, தமிழக மக்களுமே வந்து வரப்போகிற அந்த புதிய கட்சி என்ன மாதிரி ஒரு ஆட்சியை வந்து தமிழ்நாட்டில் கொடுக்க போகுதுன்னு ஒரு எதிர்பார்ப்புல தான் இருக்கும். தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.